திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 201 முதல் 210 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். ولا تنكحوا المشركات حتى يؤمن ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. இணை வைக்கும் பெண்களை அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்யாதீர்கள். இணை வைக்கும் பெண் உங்களை கவர்ந்த போதிலும் அவளைவிட இறை நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவளாவாள். இணை வைக்கும் ஆண்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். இணை வைக்கும் ஆண் உங்களை கவர்ந்த போதிலும் அவனைவிட இறை நம்பிக்கை கொண்ட அடிமை சிறந்தவனாவான். அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ் தனது ஆணைப்படி சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் நோக்கி அழைக்கிறான். மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்களுக்கு தனது வசனங்களை அவன் தெளிவுபடுத்துகிறான். وَيَسْأَلُونَكَ عَنِ الْمَحِيضِ قُلْ هُوَ أَذًى فَاعْتَزِلُوا النِّسَاءَ فِي الْمَحِيضِ وَلَا تَقْرَبُوهُنَّ حَتَّى يَطْهُرْنَ فَإِذَا تَطَهَّرْنَ فَأْتُوهُنَّ مِنْ حَيْثُ أَمَرَكُمُ اللَّهُ إِنَّ اللَّهَ يُحِبُّ التَّوَّابِينَ وَيُحِبُّ الْمُتَطَهِّرِينَ. நபியே, மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அது ஒரு தொந்தரவாகும். எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டும் இல்லறத்தில் ஈடுபடாமல் விலகிவிடுங்கள். அவர்கள் தூய்மையடையும் வரை அவர்களிடம் நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மையடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவோரை நேசிக்கிறான், தூய்மையானவர்களையும் நேசிக்கிறான் என்று கூறுவீராக. نِسَاؤُكُمْ حَرْثٌ لَكُمْ فَأْتُوا حَرْثَكُمْ أَنَّا شِئْتُمْ وَقَدِّمُوا لِأَنفُسِكُمْ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّكُمْ مُلَاقُوهُ وَبَشِّرِ الْمُؤْمِنِينَ. உங்கள் மனைவியர் உங்களுடைய விளைநிலங்களாவர். எனவே நீங்கள் விரும்பியவாறு உங்கள் விளைநிலங்களுக்குச் செல்லுங்கள். உங்களுக்காக அல்லாஹ் விதித்ததை முற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவனை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. وَلَا تَجْعَلُوا اللَّهَ عُرْضَةً لِأَيْمَانِكُمْ أَن تَبَرُّوا وَتَتَّقُوا وَتُصْلِحُوا بَيْنَ النَّاسِ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. நீங்கள் நன்மை செய்வதற்கும் இறையச்சத்துடன் இருப்பதற்கும் மனிதர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ்வை உங்கள் சத்தியங்களால் ஒரு தடையாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் செவியேற்பவன், நன்கறிந்தவன். لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم. அல்லாஹ் உங்களின் வீணான சத்தியங்களுக்காக உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். மாறாக உங்கள் உள்ளங்கள் உறுதியாகச் செய்த செயல்களுக்காகவே உங்களை குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், சகிப்புத்தன்மையுடையவன். للذين يؤلون من نسائهم تربص 4 أشهر فإن فاءوا
فإن الله غفور رحيم. தம் மனைவியருடன் இல்லறத்தில் ஈடுபடுவதில்லை என்று சத்தியம் செய்தவர்களுக்கு 4 மாதங்கள் தவணை உண்டு. இத்தவணைக்குள் தமது மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். وَإِنْ عَزَمُوا الطَّلَاقَ فَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. அவர்கள் மனவிலக்கை உறுதிப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் செவியேற்பவன், நன்கறிந்தவன். وَالْمُطَلَّقَاتُ يَتَرَبَّصْنَ بِأَنفُسِهِنَّ 3 قُرُوءٍ وَلَا يَحِلُّ لَهُنَّ أَن يَكْتُمْنَ مَا خَلَقَ اللَّهُ فِي أَرْحَامِهِنَّ إِن كُنَّ يُؤْمِنَّ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَبُعُولَتُهُنَّ أَحَقُّ بِرَدِّهِنَّ فِي ذَلِكَ إِنْ أَرَادُوا إِصْلَاحًا وَلَهُنَّ مِثْلُ الَّذِي عَلَيْهِنَّ بِالْمَعْرُوفِ وَلِلرِّجَالِ عَلَيْهِنَّ دَرَجَةٌ وَاللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. மனவிலக்குச் செய்யப்பட்ட பெண்கள் தமக்கு மறுமணம் செய்வதற்காக 3 மாதவிடாய் காலம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தால் அவர்களின் கருவறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை அவர்கள் மறைக்கக்கூடாது. இக்காத்திருப்பு காலத்தில் அவர்கள் இணக்கத்தை நாடினால் அப்பெண்களை திருப்பி அழைத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய கணவர்களே அதிக உரிமை படைத்தவர்கள். பெண்கள் மீதுள்ள கடமைகளைப் போன்றே அவர்களுக்கு முறைப்படியான உரிமைகளும் உண்டு. அவர்களை விட ஆண்களுக்கு ஒருபடி உயர்வுண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். الطلاق مرتان فإمساك بمعروف أو تسريح بإحسان ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا ألا يقيما حدود الله فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. இந்த திருப்பி அழைத்துக் கொள்ளும் மனவிலக்கு 2 தடவைதான். பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது அழகிய முறையில் விடுவித்து விட வேண்டும். நீங்கள் மனைவியருக்கு வழங்கியவற்றில் எதையும் மனவிலக்கிற்கு பின்பற்றிக்கொள்ள உங்களுக்கு அனுமதி இல்லை. எனினும் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து மனவிலக்கு கோரினால் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று அவர்கள் அஞ்சி, மேலும் அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால் அவள் மணக்கொடையை ஈடாக கொடுத்து கணவனை பிரிந்து விடுவதில் இருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும். இவற்றை நீங்கள் மீறாதீர்கள். அல்லாஹ்வின் வரம்புகளை யார் மீறுகிறார்களோ அவர்களே அநியாயக்காரர்கள். فإن طلقها فلا تحل له من بعد حتى تنكح زوجا غيره فإن طلقها فلا جناح عليهما أن يتراجعا إن ظنا أن يقيما حدود الله وتلك حدود الله يبينها لقوم يعلمون. அவன் அவளை 3வது தடவை மனவிலக்குச் செய்துவிட்டால் அதன் பிறகு அவன் அல்லாத வேறு கணவனை அவள் திருமணம் செய்யும் வரை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. இவனும் அவளை மனவிலக்குச் செய்துவிட்டால் அவளும் முந்தைய கணவனும் ஆகிய இருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநாட்டுவார்கள் என்று எண்ணினாள். அவ்விருவரும் மீண்டும் திருமணம் செய்து சேர்ந்து கொள்வது அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ்வின் வரம்புகளாகும். அறிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு இவற்றை அவன் தெளிவாக்குகின்றான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ்.
இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.